ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு மீ டைம் vlogs. இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரோஹிணி தேட்டரை நோக்கி தான் போகிறோம். எதுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தனுஷ் அவரோட கரை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ விக்னேஷ் அவர் தான் வந்துட்டு டேரக்டர். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் போர் தொழில். ஏன்னா போர் தொழில் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த படம் பார்க்க 10 பேர் கூட ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரல. பட் அதுக்கப்புறம் தீ மாதிரி எரிஞ்சு அந்த படம் பயங்கரமாக போச்சு. அந்த 10 பேரில் நானும் ஒருத்தன். சத்யம் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சரி கிரைம் த்ரில்லர் போய் பார்க்கலாம், ஏன்னா ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் கிரைம் த்ரில்லர்ஸ். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்து செம்மையாக வந்துட்டு என்ன சொல்கிறது, ஹாப்பினஸ் கொடுத்த படம் தான் வந்துட்டு போர் தொழில். அண்ட் அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்துச்சு. ஐ எம் ஹாப்பி ஃபார் விக்னேஷ். அண்ட் இந்த படத்துக்கும் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். லெட்ஸ் கோ. நல்ல செலிப்ரேஷன்ஸ் வந்து இங்கே பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே பேனரை கட்டி இந்த மேலும் தண்டை மேலும் அதெல்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வேறு லாரி பஸ்ஸாக வந்து இறங்குறாங்க. ஸோ கைஸ், இப்போ தான் வந்து படம் முடிச்சுட்டு வெளில வந்தோம். ஸோ அவர் சொன்ன மாதிரி தான், விக்னேஷ் அவர் வந்துட்டு எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன மாதிரி தான், ஒரு ரூரல் சைடில் நடக்கிற ஒரு ஹாலிவுட் ஸ்டைலான படம். செம்ம ஒரு த்ரில்லரு, செம்ம ட்விஸ்ட்டு. போர் தொழிலே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்துட்டு சரத்பாபு அவர் தான் வந்து வில்லன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு, செகண்ட் ஹாஃபில் சம்மந்தமே இல்லாத ஒருத்தனை காட்டி அது விறுவிறுப்பாக காட்டுவார். ஸோ அதே மாதிரி இங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு. சூப்பரான படம், செம்ம ஆக்டிங். தனுஷ் சார் சான்ஸே கிடையாது. இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். மமிதா பைஜு ஸ்ரீ என்ன சொல்கிறது, என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியும் ரோல் பண்ண முடியுன்றதை இப்போ தான் வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. பயங்கரமான விஷயம். அதே மாதிரி வந்துட்டு ஜிவி பிரகாஷோட மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, சுராஜ் அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், கேஎஸ் ரவிக்குமார் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அண்ட் நிறைய எம்எஸ் பாஸ்கர் சாரோட ரோல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் திஸ். போயிட்டு தேட்டரில் செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க.